அனைவருக்கும் மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், உங்களுக்கு மாலை வணக்கம். இரும்பு தோழர்களே, உங்களுக்கு மாலை வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலாக இல்லை, பழைய ஒரு ஒர்க் அவுட் மெத்தடு தான். இதுக்கு பேர் சர்க்கியூட் ட்ரைனிங் மெத்தடு. சர்க்கியூட் ட்ரைனிங்னா உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மல்டி கிளாஸ்ன்பாங்க. எல்லா மசிலுக்கும் எக்ஸசைஸ் செய்யுது. அதாவது முதுகுக்கு ஒன்று, செஸ்ட்டுக்கு ஒன்று, ஷோல்டருக்கு ஒன்று, ஆர்ம்ஸுக்கு ஒன்று, வயிறுக்கு ஒன்று, தொடைக்கு ஒன்று, காப்புக்கு ஒன்று, ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு ஒன்று, ட்ரைசெப்ஸ், உடம்புல உள்ள எல்லா மசிலுக்கும் ஒரு 9-10 எக்ஸசைஸ், 3 செட்டு இல்லை 4 செட்டு செய்யறது ரொம்ப அருமையான எக்ஸசைஸ். இது என்ன பியூட்டினா, இந்த எக்ஸசைஸை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உடம்பு மஸ்குலர் ஆகும். இது மசில் குரோத்துக்கு கிடையாது, மசிலை கண்ட்ரோல் பண்ணும். இதை 1 மாசம் இல்லை 3 மாசம் இல்லை 6 மாசம் செஞ்சுட்டு நீங்க அப்புறம் கிளாஸ் வச்சு செய்யுங்க. ஒரு நாள் செஸ்ட் போடுங்க, ஒரு நாள் லேட் போடுங்க, ஒரு நாள் ஷோல்டர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு 2 வருஷம் ஜிம்முக்கு வரல, ஒரு வருஷம் ஜிம்முக்கு வரல, ஒரு 6 மாசம் ஜிம்முக்கு வரல, திடீர்னு ரொம்ப நாள் கேப் விட்டு மறுபடியும் ஜிம்முக்கு வரீங்க. அப்போ வரும்போது, சார் நான் என்ன எக்ஸசைஸ் செய்யலாம் சார், எடுத்த உடனே கிளாஸ் வச்சு போடவா, இல்லை கொஞ்ச நாள் வார்ம் அப் ஆகட்டுமா அப்படின்னா, நாங்கள் சொல்றது சர்க்கியூட் ட்ரைனிங், மல்டி கிளாஸ் போடுங்க. எல்லா மசாலையும் கலந்து செய்யுங்க. இந்த எல்லா மசாலையும் கலந்து செய்யறது எல்லாருமே செய்யலாம். நீங்க நார்மலா எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, கிளாஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு மாசத்துக்கு 1 வாரம் செய்யலாம், இல்ல ஒரு வாரத்துல 1 நாள் செய்யலாம். மண்டே இப்ப நீங்க செய்யறீங்கன்னா அன்னைக்கு பூரா சர்க்கியூட் ட்ரைனிங். ஏன்னா அந்த சர்க்கியூட் ட்ரைனிங் என்னன்னா, அதாவது செஸ்ட்ல இருந்து பிளட் சர்க்குலேஷன் தொடைக்கு போகுது, தொடையில இருந்து மறுபடியும் ஷோல்டருக்கு வருது, மாறி மாறி வர்றதுனால இதயம் நல்லா சுருங்கி விரியுது. அப்ப ரத்தம் உடம்பு ஃபுல்லா போகுது. அந்த ரத்தம் உடம்பு பூரா ஃப்ளோ ஆகணும், அதுதான் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மசில் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ஹெல்த் தான், ஃபிட்னஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால நீங்க ஃபிட்னஸ், ஆரோக்கியத்தை கான்சென்ட்ரேட் பண்றவங்களா இருந்தா இந்த சர்க்கியூட் ட்ரைனிங்கை அதாவது ஒரு மாசத்துல 1 வாரம் செய்ய, அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துல 1 நாள் செய்ய, ஒரு மண்டே செய்ய, இல்ல சாட்டர்டே செய்ய. ஓகே, இப்ப ஆரம்பிக்கலாமா? ஓகே, உடம்பு அசைக்காம கையை மட்டும் தலையை அசைக்காதீங்க. ஓகே, இது சர்க்கியூட் ட்ரைனிங்ல முதல் எக்ஸசைஸ் முதுகுக்கு பிளஸ் புள்ளி, பேக் புள்ளி, பேக்ல புள்ளி இழுக்கிறாரு. அதான் ஒரு 10 நம்பர், ஒரு 15 நம்பர், இதே 3 செட்டு செய்யணும். இதை நீங்க நல்லா செய்யணும்னா 4 செட்டு கூட செய்யுங்க. அருமையான எக்ஸசைஸ். ஸ்டாப். ஸ்டார்ட். சர்க்கியூட் ட்ரைனிங்ல இதே 2வது எக்ஸசைஸ், ரெகுலர் ஸ்குவாட். ரெகுலர் ஸ்குவாட்னா வெயிட்டை வச்சு போடுறது. பாருங்க, நான் தம்பிக்கு ஆகாசம் வச்சு போட விட்டுருக்கேன். 10 நம்பர் 2 மாசம் தான் ஆகுது, இப்போ நானே போடுறேன் மாஸ்டர்ன்றேன். பாருங்க, ஸ்குவாட்டுக்கு இப்ப முதல்ல பேக் முதுகுக்கு போன ரத்தம் இப்ப தொடைக்கு வந்துருச்சு பாருங்க. அதான் இந்த சர்க்கியூட் ட்ரைனிங். போதும், ரைட், வந்துருக்கு. அப்படியே அதாவது உடம்புல பெரிய மசில் முதுகுக்கு செஞ்சாரு யாரு, மிஸ்டர் கலையரசன். இப்ப தொடைக்கு செஞ்சிருக்காரு. அடுத்து செஸ்டுக்கு செய்வார். ஓகே, ரைட். பெஞ்ச் பிரஸ், இது முத பேக்ல செஞ்சாரு, லாட்டு பேக். அடுத்து ஸ்குவாட் செஞ்சாப்ல. இப்ப பெஞ்ச் பிரஸ், அதாவது ஒரு மசிலுக்கு ஒரு எக்ஸசைஸ், செஸ்டுக்கு ஒரு எக்ஸசைஸ். 3 செட்டு போடுங்க, இல்ல 4 செட்டு போடுங்க. வெரி குட், போடுங்க. பெஞ்ச் பிரஸ் கிங் ஆஃப் தி எக்ஸசைஸ் செஸ்டுக்கு. அருமையான எக்ஸசைஸ். ஒரு மசிலுக்கு ஒரு எக்ஸசைஸ் போதும். இப்ப இது 3வது எக்ஸசைஸ். ஸ்டார்ட். ஃபோர்த் எக்ஸசைஸ், முதுகுக்கு போட்டாரு, 2வது ஸ்குவாட்டு, 3வது செஸ்ட், இப்ப 4வது பிரஸ் பிஹைண்ட் நெக், ஷோல்டருக்கு. இது நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எக்ஸசைஸை மாத்திக்கலாம். தம் சைட் ரைஸ் போடுங்க, மிலிட்ரி பிரஸ் போடுங்க, ஃப்ரண்ட் ரைஸ் போடுங்க, உங்களுக்கு விருப்பமான எக்ஸசைஸை செய்யுங்க. இது நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் ஹெவியா இருக்கும், பழைய ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். 10 நம்பர் 3 செட்டு போடுங்க, இல்ல 4 செட்டு போடுங்க. ஓகே,
ரைட். நல்லா காஃப் ஆயிடு, நல்லா கரெக்டாக ஆயிடு. ஓகே. ஃபிஃப்த் எக்ஸசைஸு ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ். அதாவது முதல்ல வந்து முதுகுக்கு செஞ்சார், ரெண்டாவது தொடக்கி செஞ்சார், மூணாவது செஸ்ட்டுக்கு செஞ்சாங்க, நாலாவது ஷோல்டருக்கு செஞ்சாங்க. இப்போ அஞ்சாவது எக்ஸசைஸு அப்படியே காஃபுக்கு. அதாவது நான் என்ன சொன்னேன், உடலில் உள்ள எல்லா பகுதிகள்லையும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு எக்ஸசைஸ். நல்லா போட்டு ஏற்றுங்க தலைவரை, மேலே ஏற்றுங்க. காஃப் அப்படியே காஃபை க்ளோஸ் அப்பில் போட்டா. ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் உங்கள் மிஷினில் இருக்கும். அப்படி உங்கள் ஜிம்மில் இல்லைன்னா நீங்கள் ஒரு சுவத்தில் சாஞ்சுக்கிட்டு நல்லா உங்கள் காலை மட்டும் ஹீலை மட்டும் நல்லா லிஃப்ட் பண்ணுங்க. ஹீல் ரைஸ் காஃபுக்கு நல்லா போடுங்க. இப்போ பாருங்கள், இதயத்துலேருந்து காஃபுக்கு ரத்தம் வந்திருக்கும், தொடைக்கு போயிருக்கோம், ஷோல்டருக்கு போயிருக்கோம், மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்கும். போதும் தலைவரே, போதும். அதாவது எல்லா மசிலுக்கும் செய்கிறது சர்க்கியூட் ட்ரைனிங். ஓகே, இப்போ ஸ்டாப். ஓகே, இப்போ போடுங்க. பண்ணி அடுத்த ஆறாவது எக்ஸசைஸு பைசப்ஸ் கர்ல், பார்பல் பைசப்ஸ் கர்ல். பாரை வச்சு நல்லா ஏற்றி இறக்குங்க, உடனே நல்லா ஏற்றி இறக்குங்க. நல்லா 10 நம்பர் 12 நம்பர் போடுங்க, ஹெவியாக போடுங்க. இதே மாதிரி செய்யுங்க. இது வந்து பெரிஃபரல் ஹார்ட் ஆக்ஷன் சிஸ்டம் இருக்கு பாருங்க. இதயத்துக்கு கொழுப்பு போகாம உங்க இதயம் ஆரோக்கியமா இயங்கணும்னா ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ், சர்க்கியூட் ட்ரைனிங், மல்டி கிளாஸ். எல்லா மசிலுக்கும் நீங்க டெய்லி தொடர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா நீங்க வந்து உங்க இதயத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஸ்டாப் வச்சிருக்க. வெரி குட், வெரி குட். இப்ப இது வந்து பைசப்ஸ் கர்ல் முதல் போட்டது. இப்போ ஓவர் ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். அதாவது பைசப்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ், ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ். ட்ரைசெப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விச் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மசில்ஸ். 3 மசில் அடங்கின பகுதி பெரிய மசில். உங்கள் கை பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் ட்ரைசெப்ஸ் தான் நல்லா போடணும். ரெண்டாவது ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் ஆர்ம்ஸோட சைஸை பெருசாகும். அர்னால்டு, பில்பர்லு, லூப் வரைக்கணும், பெட்ரோல் பாக்ஸ் மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கையை தலைக்கு மேலே தூக்கிடுங்க. பாரில் போடுங்க, டம்பலில் போடுங்க, கேபிளில் போடுங்க. போட்டிங்கன்னா உங்கள் ட்ரைசெப்ஸ் பெருசாக வரும். நல்லா இறக்க முடியும், பின்னாடி இறக்கு, நல்லா இறக்கு. ட்ரைசெப்ஸ் ரைட். லாஸ்ட், ஓகே, லாஸ்ட் எக்ஸசைஸ் ரிவர்ஸ் கர்ல், ஃபோர் ஆர்ம்ஸ் ரிவர்ஸ் கர்ல். அதாவது நீங்க ரிஸ்ட் கர்லும் பண்ணலாம், ரிவர்ஸ் கர்லும் பண்ணலாம். ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க, அப்பர்ல ஏறுது பாருங்க, அவுட்டர்ல ஏறுது பாருங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் அந்த மசில் அவுட்டர்ல கேக்குது பாருங்க. இது வந்து இதுல 3 செட்டு இல்லை 4 செட்டு. அதாவது உங்க ஒர்க் அவுட்ல ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ், ட்ரைக்கு 1, பைசப்ஸ்க்கு 1, ஷோல்டருக்கு 1, முதுகுக்கு 1, செஸ்ட்டுக்கு 1, தொடைக்கு 1, காஃபுக்கு 1, லோவர் லெக்கு. எல்லா மசிலுக்கும் ஒரு ஒரு எக்ஸசைஸ் செய்றீங்க. ரைட், ஸ்டாப். இப்போ ரிவர்ஸ் கர்ல் போடுங்க. பாருங்க ரிவர்ஸ் கர்ல் பாருங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் பாருங்க எவ்வளவு மசில் தொங்கி வலியுது பாருங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ்ன்றாங்க. பை ஷோயிங் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ் ஷோஸ் தட் யூ ஆர் அ பாடி பில்டர். நீங்க ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறீங்க, டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போட்டிருக்கீங்க, உங்க ஃபோர் ஆர்ம்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பாடி பில்டரா நீங்க, ஸ்போர்ட்ஸ் மேனா, என்ன கையெல்லாம் முறுக்கா இருக்கு அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இது ஒன்று லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸ்டாப். ஸ்டார்ட் சொல்லு. ஓகே, இப்போ என்ன வாட் ஐ எம் கம்மிங் டு சே இஸ், நீங்கள் இப்போ செஞ்சது வந்து பார்த்தது வந்து சர்க்கியூட் ட்ரைனிங் ஒர்க் அவுட், சர்க்கியூட் ட்ரைனிங் மெத்தட். சர்க்கியூட்னா என்ன? ஒரு வீட்டில் பாருங்க, ஒரு இடத்துல இருந்து மின்சாரம் எல்லா பகுதிகளுக்கும் போகும். அதே மாதிரி ஒரு உடம்புல இருந்து ரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் போகணும். இந்த இதயத்துல இருந்து ஷோல்டருக்கு போகுது, மூளைக்கு போகுது, தலைக்கு போகுது, அப்படியே சுற்றி இந்த ஷோல்டருக்கு வருது, இந்த ஆர்ம்ஸுக்கு வருது, ஃபோர் ஆர்ம்ஸுக்கு வருது, வயிறுக்கு வருது, இடுப்புக்கு வருது, தொடைக்கு வருது, உடம்பு ஃபுல்லாக சுற்றி வருது பாருங்க. அப்படியே பிளட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும், நல்லா சுத்தணும், நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கணும், நம்ம உடம்புல கொழுப்பு தங்கக்கூடாது, இதயத்துக்கு பர்டிகுலரா ரத்தம் போற பகுதிகளில் கொழுப்பு தங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த சர்க்கியூட் ட்ரைனிங் கரெக்டாக செய்யணும். சர்க்கியூட் ட்ரைனிங் வந்து ஏதோ குணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக இதை செய்யணும். எப்படின்னா, மாதம் பிறந்துருச்சு, இந்த மாதம் பிறந்துருச்சு, மே மாதம் பிறந்துருச்சு நாளைக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து நீங்கள் வந்து ஒரு 7 நாள் இல்லை ஒரு 5 நாள் வந்து சர்க்கியூட் ட்ரைனிங் செய்யுங்க.
அப்படி இல்லையா வார வாரம் ஒரு நாள் சர்க்கியூட் செய்யுங்க. அதாவது மண்டே சர்க்கியூட், இல்லைன்னா நாங்கள் டியூஸ்டே செய்வோம், இல்லை வீக்கெண்டு நாங்கள் சாட்டர்டே செய்வோம் அப்படின்னா சர்க்கியூட் ட்ரைனிங் செய்துங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 1 வருஷம் கேப் விட்டுருப்பீங்க, 5 வருஷம் கேப் விட்டுருப்பீங்க, 10 வருஷம் கேப் விட்டுருப்பீங்க, விட்டதும் திரும்ப வந்து இப்போ செய்கிறீங்கல்ல, செய்யும்போது மறுபடியும் சர்க்கியூட் ட்ரைனிங் ஆரம்பிங்க. எப்படி உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு மசலுக்கு ஒரு எக்ஸசைஸ் 3 செட்டு இல்லை 4 செட்டு, 2 செட்டு கூட நான் செய்வேன். 2 மெத்தட் செய்வேன் சார். நான் மாரில் இது லேட்டு பேக்கில் போடுவேன், ஃப்ரண்டில் போடுவேன். போடுங்க, ரொம்ப நேரம் ஆகும். இதுனா 9-10 மெத்தடு, 3 செட்டு 30 செட்டு வந்துடும் கரெக்டாக. அப்போ என்ன ஆகும்னா இதயம் நல்லா சுருங்கி விரியும். இது வந்து அர்னால்டு, ஒலிவா, பெர்டில் பாக்ஸு, பில்பர்லு, பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் எல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தயவுசெய்து செய்யுங்க. நாட் ஒன்லி யூ ஆர் அ மசல் பில்டர், யூ மஸ்ட் பி அ ஃபிட்னஸ் பில்டர். நீங்கள் ஹெல்த் பில்டராக இருக்கணும், ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம வெறும் மசாலா மட்டும் ஏற்றக்கூடாது. நிறைய பேர் பாருங்க ஆரோக்கியத்தில் கான்சென்ட்ரேட், மசாலா டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை விட்டுருவாங்க, ஹார்ட்டுக்கு போகிற பாதை அடைச்சிடும். அதனால தான் மாதத்துக்கு ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. நீங்கள் நிறைய பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா அது இறக்குறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சர்க்கியூட் ட்ரைனிங் ஒர்க் அவுட்டை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான். தயவுசெய்து செய்யுங்க சர்க்கியூட் ட்ரைனிங். பெரிஃபரல் ஹார்ட் ஆக்ஷன் சிஸ்டம்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். தயவுசெய்து நல்லா இந்த வீடியோவை திரும்ப போட்டு செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். நாளைக்கு வேற ஒரு மெத்தடு இருக்குது. இது எனக்கு வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுங்குங்க, வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.